பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எரேமியா 31:4 சொல்லப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கை உடைஞ்சு போனதாகவும் நம்பிக்கை இல்லாததாகவும் இருக்குல்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன நடக்க இருக்குன்னு சோர்ந்து போய் இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, நான் உன்னை மீண்டும் கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இதை ஒரு முடிவுன்னு நினைக்கிற, ஆனா இது ஒரு புதிய ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வீடு புயல்ல இடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? முதல்ல அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டு செவரு, கூரை எல்லாமே புதுசா கட்டுவாங்கல்ல. கடைசியில அது முன்னாடி இருந்ததை விட அழகாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி தான் தேவன் உங்க வாழ்க்கைய இன்னைக்கு ஸ்ட்ராங்கா கட்ட போறாரு. இடிந்து போகிற நிலை ரொம்ப வேதனையா தான் இருக்கும். ஆனாலும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். எத்தனை பேர் இதை உண்மையா விசுவாசிக்கிறீங்களோ, இப்பவே உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க அழுதாலும் நாளைக்கு சந்தோஷப்படுவீங்க. இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்புள்ள தேவனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. இடிஞ்சு போன ஒவ்வொருத்தவர் வாழ்க்கையையும் மீண்டும் கட்டுங்கப்பா. துக்கத்தை சந்தோஷமா மாத்துங்க. உங்க சித்தத்தின்படி அவங்க வாழ்க்கைய அழகா மாத்துங்கப்பா. இன்னையில இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை அவங்களுக்கு தாங்கப்பா. உங்களை நம்பி முன்னேறி போறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தாட்ஸ் ஆஃப் ஜெபி. ஹாவ் எ ஹாப்பி டே.